கேட்ட பலனை தரும் நெல்லிக்காய் தீபம் எப்படி ஏற்றுவது தெரியுமா? கார்த்திகை மாதம் விளக்குகளை ஏற்றி தேவியின் அருளை பெறுவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் பல வகையான தீபங்கள் ஏற்றப்படுகிறது. நெய் தீபங்கள், கடுகு எண்ணெய் தீபம், எல் தீபம், தேங்காய் தீபம், பூசணிக்காய் தீபம் முக்கியமானது. அனைத்து கோரிக்கைகளையும் மிக விரைவாக நிறைவேற்றுவதற்கும், ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும், நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தீபம் நெல்லிக்காய் தீபம். நெல்லிக்காய் தீபத்தை எப்படி ஏற்றுவது தெரியுமா? ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் ஒரு நெல்லிக்காயை வைக்கவும். நெல்லிக்காயின் நடுவில் ஒரு சிறிய துளையிட்டு அதில் ஒரு நெய் திரியை வைக்கவும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட 2 நெல்லிக்காய் விளக்குகளை வெற்றிலையில் வைத்து ஏற்றினால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த விளக்கு பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றினால் நல்லது. இது பார்வதி தேவியின் அருளை தருகிறது. விநாயகரை வணங்குவதற்கும் உதவியாக இருக்கும். விளக்கேற்றிய பிறகு நெல்லிக்காயை தண்ணீரில் போடுவது அல்லது யாரும் மிதிக்காத இடத்தில் வைப்பது சரியான வழக்கம். இந்த தீபத்தை ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். நெல்லிக்காய் தீபம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி ஆகிய 8 மகாலட்சுமி தேவியர்கள் தோன்றுவதாக நம்பப்படுகிறது. 7 பிறவிகளின் பாவங்கள் கூட இந்த தீபத்தின் தாக்கத்தால் அழிக்கப்படுகிறது என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை.